இனிமே இப்படிதான் எல்லாம் சர்வ் இருந்துச்சு. அங்கே போய் எடுத்துட்டு வந்துட்ட, வாங்கி போட்டுக்க வேண்டியதுதானே. நாலு பேர் வந்து போயிட்டு இருக்க இடம்ல இப்படியா பண்ணுவ? கோயிலுக்கு வந்தா மட்டும் நீ ஹஸ்பண்ட் இல்லன்னு ஆயிடுமா? அதனால புருஷனை பார்த்து கண்ணடிக்கிறதும் இல்ல விளையாடுறதும் தப்பு இல்லையே. என்னம்மா பண்ணுவ? ஆமா அத்தை மகனே. என்ன ஆமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. எதுக்கு இப்ப அத்தை மகன் சொன்ன? ஆமா, நீ தானே அத்தை மகன், அதான் அப்படி சொன்ன. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, வாடா போடா புருஷா அத்தை மகன்னு கூப்பிடுவேன்னு. நீ இதெல்லாம் கண்டுக்காத. அதை யாராவது கேட்ட போறாங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணாம அமைதியார. இந்த சேட்டையை கம்மி நினைக்க பாக்கலாம்னு நினைக்கிறியா? நீ தான் எனக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, நீயே செலக்ட் பண்ணிக்க. முடியாதுன்னு சொன்னா விட்டுருவேனா? நீ தானே என் புருஷன், அப்ப நீ தான் செலக்ட் பண்ணணும். வா வா. வரேன் மாப்பிள்ள, நீங்க மட்டும் பக்கத்திலே இருங்க. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கும் ரேவதி. என்னோட பேச்சு, உன் சிரிப்பு எல்லாத்தையுமே மனசுக்குள்ள ரசிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில ஏற்கனவே ஒருத்தி இழந்துட்டேன். உன்னையே என்னால இழக்க முடியாது ரேவதி. என் மனசுல நீ தான் இருக்க. ஐ லவ் யூ ரேவதி. காதல் சுட்டும் தருணங்கள்